சேஸ் வெல்கம் டு yet another ரிவ்யூ வீடியோ. சாரி, இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்துட்டு சாட்டர்டே காலையில் வந்துருக்க வேண்டியது. பட் எனக்கு டைம் கிடைக்கல. சாட்டர்டே எனக்கு டியூட்டி இருந்ததுனால ஈவினிங் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போகிறப்ப கவர் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் ஒய்ஃபை வந்துட்டு இஷ்யூ ஆயிடுச்சு. நான் 9 மணிக்கு கிளம்புறதுக்கு அப்போ தான் வந்துட்டு ஒய்ஃபை வந்துச்சு. நான் வெளியே போக வேண்டிய வேலை இருந்ததுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு அப்லோட் த ரிவ்யூ ஆன் டைம்லி மேனர். பட் ஐ எம் டூயிங் இட் ரைட் நவ். On Sunday, we'll be having the live stream in like 1 hour. நான் அதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக மணி வந்துட்டு 5. ஸோ எஸ், இது மந்த்லியோட சார்ட். இங்கே டிக்கர் இருக்கும், கீழே டைம் ஃப்ரேம் இருக்கும். அண்ட் டிக்கர் இன்னும் பார்க்கலன்னா இங்கே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ என்கியூவோட கண்டினியூஸ் கான்ட்ராக்டோட சார்ட் பிஏடிஜே வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பிஏடிஜே ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறப்ப ஆல் டைம் ஐஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்வீப் ஆயிடுச்சு. பிஏடிஜே ஆனில் இருக்கிறப்ப ஆல் டைம் ஐஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆகலை. ஸோ வி ஹாவ் சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டு ஒர்க் வித். அதனால நான் பிஏடிஜே வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ ஆல் டைம் ஐஸ் ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம பர்சனலாக ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஐ எம் ட்ரைங் டு கெட் அடாப்டட் டு இட். அண்ட் 2 லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன், Thursday, Friday. அண்ட் both were like green days for me. Thursday I took a very minimal loss. I took a win. And Friday, like I felt my prime. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ண ட்ரேட், அக்ரெசிவாக பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு மேனேஜ் பண்ண ட்ரேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதோட கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் வேணும்னா என்னோட யூடியூப்பில் வந்துட்டு நான் நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ லைவ் ஸ்ட்ரீமில் டேரெக்டாக அதோட ஃபுல் ப்ராசஸோடு இருக்கும். நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த வீடியோட கிளிப்பிங் மட்டும், நான் மேனேஜ் பண்ண கிளிப் மட்டும் போட்டிருக்கேன். ஐ வாண்ட் ஃப்ரேம் திஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் பேர். ஸோ அந்த ட்ரேடோட மேனேஜ்மெண்ட் வேணால் போங்க. நான் இப்போது அதோட பிரேக் டவுன் வந்துட்டு சேர்த்து கொடுத்துட்றேன். இந்த ரிவ்யூ வீடியோலையே நான் பிரேக் டவுன் வந்துட்டு சேர்த்து கொடுத்துட்றேன். நான் இன்னும் கரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்றதையும் வந்துட்டு சேர்த்து பார்க்கலாம். ஸோ மந்த்லியில் சிம்பிள், நான் வந்துட்டு இந்த ஆல் டைம் ஐஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ ப்ரைஸுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எனக்கு இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். இதில் ஒரு ஹை மட்டும் ஃபெப்ரவரியோட ஹைஸு. ஸோ ஃபெப்ரவரியோட ஹைஸை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ஆல்சோ ஆல் டைம் ஹைஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தேன் வித் த எக்ஸ்பெக்டேஷன் தட் ப்ரைஸ் வந்துட்டு இன்றைக்கி ஆல் டைம் ஹைஸ் வந்துட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ வீக்லியில் எனக்கு பெருசாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லை எக்ஸப்ட் ஒன். அண்ட் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வாஸ் இன் த நியூ வீக் ஓப்பனிங் கேப். லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு பார்த்துருக்கீங்களான்னு தெரில. தட் ஐ வாண்டட் ப்ரைஸ் டு கம் டு திஸ் அண்ட் வாக் அண்ட் தென் கோ ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இதுவும் தேவையில்லை நமக்கு. ஸோ அது ப்ரெசென்ட் டேவோட லோஸ் தட் வுட் பி லைக் லண்டன் ஆர் ஏஷியன் லோஸ் இஃப் ஐம் நாட் ராங். அது வந்துட்டு இருக்கும். பட் எஸ், டெய்லியில் வந்துட்டு எனக்கு பெருசாக எதுவும் கிடையாது, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு எதுவும் கிடையாது. வெறும் டெய்லியை கேண்டிலாக வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே போகாமல் அழகாக ப்ரைஸ் வந்துட்டு உள்ளே வந்து நியூ வீக் ஓப்பனிங் அப்போ கம்ப்ளீட்டாக ஓவர்லேப் பண்ணி மேலே போய் அந்த நம்மளோட பிப்ரவரியோட ஹைஸுக்கு லிட்டரலாக அதே இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கான். அண்ட் இன்னும் சார்ட்டில் கொஞ்சம் லெஃப்ட் சைட் போய் பார்த்தீங்கன்னா வி ஹேட் திஸ் பிசி பை சைடு இம்பேலன்ஸ், சேல் சைடு இன்எஃபிஷியன்சி. அண்ட் அது அப்படியே நம்ம வந்துட்டு ஓவர்லேப் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேமில் அது எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை வந்துட்டு பார்க்கலாம். தட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் இட் இஸ் இன்சைட் திஸ் பர்டிகுலர் NVAGOட range. And that's it. That's all the reference point I could like send backward. Order send back. Okay, send to back. So daily that's the only reference point I could look at. இந்த எல்லா ரெஃபரன்ஸ் மார்க்கை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் லைவில் வந்துட்டு இது மார்க் பண்ணல. இது இப்போ தான் நான் வந்துட்டு செக் பண்ணுறேன். ஸோ இதுக்காண்டி தான் டெய்லி ரிவ்யூஸ். லைக் நான் லைவ் ட்ரேடிங்கில் பார்க்காததை ரிவ்யூஸில் வந்துட்டு நான் பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்னையவே பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு பண்ணிக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட். அண்ட் எஸ், வேறு H6 என்னோட இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம். ஸோ இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேம் இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ப்ரீவியஸ் H6 வந்துட்டு ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணியிருக்கு. அது வந்துட்டு கண்டிப்பாக தேவை, நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் இன்ட்ராடே பிளேஸில் வந்துட்டு நம்மளால் எந்த லிக்விடிட்டிலேருந்து மேலே போவான், எவ்வளோ தூரம் மேலே போவான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அந்த நியூ வீக் ஓப்பனிங் கேப் டெய்லி இன்வர்ஷன் அதே ரேஞ்சுக்குள்ளே வி ஹாவ் another பிசி 6 ஹவர்ஸோட பிசி. இது எல்லாமே லைக் வந்துட்டு கப்புல்டாக இருக்குது.
இந்த எல்லா ஏரியாஸும் எல்லா லெவல்ஸும் ஒரு மாதிரி ஸ்டாக்டாக இருக்கிறனால ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதை மட்டும் இப்போ வந்துட்டு வச்சுக்கிறோம். ஸோ 6 ஹவரில் போனோன்னா do we have an SMT? Nope. And do we have an SMT? Yep, we have a pretty good SMT. நம்ம அதில் போனோன்னா இந்த இந்த கம்ப்ளீட் லோஸுக்கும் வந்துட்டு நமக்கு எஸ்எம்டி வந்துட்டு இருக்குது. பட் இப்போதைக்கு 6 ஹவரில் ப்ரைஸ் டேப் திஸ் கான் ஐயர் க்ளோஸ்ட் வெரி ஹைஸ் அண்ட் ஃபார் சம் ரீசன் கரெக்டாக பிஎம் செஷனில் வந்து தெர் வாஸ் அன் இன்சேன் ட்ராப். நியூஸ் ரிலீஸ்னால அது கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகி இந்த டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு புஷ் பண்ணுச்சான்னு தெரியலை. தட் சம்திங் டு லுக் அட். அண்ட் நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் மார்க் பண்ணியிருந்த டீலிங் ரேஞ்ச் வாஸ் இந்த பர்டிகுலர் டீலிங் ரேஞ்ச். சாரி, ஓகே, எஸ், பக்கா இதுதான் நம்மளோட டீலிங் ரேஞ்ச் இப்போ வரைக்கும் ஃப்ரம் தீஸ் லோஸ். ஏன் இந்த லோஸ்? இட்ஸ் லைக் an intermediate term low for me which repriced into this in the particular propulsion block, you can tell order block, whatever, in the particular down close candle. Simple bullish price action வந்துட்டு எல்லா down close candle price support பண்ணணும். அந்த மாதிரி சப்போர்ட் ஆகிறப்ப ப்ரைஸ் வந்து இந்த intermediate term low வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஷார்ட் டேர்ம் லோ, intermediate term low, we have an inefficiency that makes it an intermediate term low. So இந்த லோஸ்லேருந்து இந்த highs is my dealing range. Price was trading at premium and ஜெட் கேப்போட ட்வீட் வந்துட்டு பார்த்தேன். ப்ரைஸ் வந்து குவார்ட்டர்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ஸ்விங்கை வந்து எடுத்திருக்கு. அதுவும் இந்த மந்த் வந்துட்டு க்ளோஸ் ஆக போகிற டைமில், இன்னொரு குவார்ட்டர் க்ளோஸ் ஆக போகிற டைமில். ஸோ ஒரு சின்ன டவுன்வர்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் தென் அடுத்த குவார்ட்டரில் வந்துட்டு ப்ரைஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்டாலிட்டி வந்துட்டு பேசியிருந்தாரு, விச் வாஸ் லைக் குட். ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்துச்சு. அந்த செல் சைடு வந்துட்டு எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் தேட்ஸ் ஃபைன். 6 hour லோ, இந்த லோ வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கேருந்து நம்ம வந்துட்டு பைஸ் வந்துட்டு எடுத்திருந்தோம். ஐ கெட் டவுன் டு 15-minute time frame. So 15-minute time frame is where all the sources will mark our true day open. That's our true day open. That's our true day open. Okay, ஏற்கனவே மார்க்கில் தான் இருக்கா? சாரி. ஓகே, ட்ரூ டே ஓப்பன் ஏற்கனவே மார்க் ஆகி தான் இருக்கு. ஸோ அன்னைக்கு let me pull the forex factory. So Friday we had news at 8:30 and then 10. Okay, that's it. 8:30 and 10 வந்து நமக்கு நியூஸ் வந்துச்சு. ப்ரைஸ் எக்ஸாக்டாக 8 AM ஓப்பனிங். இது ஓப்பன் கான் ஐயர். இது ஆன்டிசிபேட் எப்படி பண்ணியிருக்கலாம்னா, இந்த பர்டிகுலர் கேண்டில் 6 மணி கேண்டில், இது ப்ரீவியஸ் 6 hour கேண்டலோட ஹைஸ். லோவர் டைம் ஃப்ரேம் போகலாம். ஸோ இங்கே ப்ரீவியஸ் அட் 6 கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் இஸ் ட்ரேடிங் அட் டீப் ப்ரீமியம்னு சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் ஐ மீன் இதுதான் வந்துட்டு ப்ரீமியமாக இருந்திருக்கும். ஏற்கனவே ப்ரைஸ் வந்துட்டு ப்ரீமியம்லேயே அப்படியே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது அந்த டைமில் வந்துட்டு நான் சொன்னேன் லைக் தேர் இஸ் அ clear NVOG அப்படின்னு. we have this beautiful NVOG and also நான் NDOGs ஓட இண்டிகேட்டர் ஆட் பண்ணேன். we have our NDOG as well. இது NDOG ரீச் பண்ணாமல் போனது. இங்கே NDOG in very close proximity to the NVOG price பக்கத்தில் வந்துட்டு போனதே I'll consider that as ஐ மீன் இந்த டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம், இதனால தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அது that was considered as relative equal loss. 2 birds 1 stone. சாரி, இங்கனக்குள்ள அந்த லிக்விடிட்டி பூல் அண்ட் இந்த மொத்த ஏரியாவுமே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ ஃபார் ப்ரைஸ் டு ரீப்ரைஸ். ப்ரைஸ் கான் ஐயர் கரெக்டாக 8 ஓட ஓப்பனிங் H1PO3 இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணி இருந்துச்சு. ப்ரீவியஸ் ஐஸை இங்கே, ஸோ ப்ரீவியஸ் ஐஸை வந்து ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணியிருந்துச்சு.
That was our previous 6-hour high. That was our 1-hour high. We had this beautiful 2022 model. Lot of setups நேற்று நான் இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த மொத்த ரேஞ்சுமே உங்களோட என்ட்ரி ரேஞ்ச் 2 பிப்ஸ் வந்துட்டு இருக்குது. இந்த மொத்த ரேஞ்சுமே உங்களோட என்ட்ரி ரேஞ்சாக இருக்கும். உங்களோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ப்ரொஜெக்ஷன்ஸ் வில் பி ஃப்ரம் இது. ஸோ 3.5 to 4 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் அலைனான இந்த 6 ஹவரோட லோஸை ப்ரைஸ் போயிட்டு பியூட்டிஃபுல்லாக அட்டாக் பண்ணுச்சு. அட்டாக் பண்ணது 8:30. 8:30 ஓப்பன் dump lower. We had our M5 change in the state of delivery. Lower time frame la vandu poi paathona we had our L model that's being repriced into this order block and price beautifully gone here. That's my first target objective in the trade da vandru na live la eduthirundhen. லைவ்ல எடுத்திருந்தேன். ஸோ நத்திங் ஷேடி ஹியர். ட்ராப் லோவர் அண்ட் ஸ்ட்ரைட் புஷ் ஹையர். ஐ வாண்ட் ஷோ யூ அன் அதர் செட் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன். இங்கே எக்ஸாக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா we had SMT with yes இந்த SMT இருந்துச்சு ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில். நான் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ that is my RTH. இதுதான் வந்து நம்மளோட RTH. இது NVIDIA, இது YM, NQ, ES, YM and RTY. ஓகே, ஸோ this are RTH கேப். ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகி 20% கீழே டிப்பாச்சு அண்ட் இந்த லோஸை ஸ்வீப் பண்ணுச்சு. அதே இஎஸில் ப்ரைஸ் 9:30 ஓப்பனிங்கே வரல, எல்லா குவாட்ரன்ஸும் அப்படியே விட்டுருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல we had an SMT also. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃபிஜி ஃபார்ம் ஆச்சு அண்ட் that's your beautiful buys. YM கூடயும் நமக்கு SMT இருந்துச்சு and we had our SMT with NQ also. ஸோ NQ SMT கொடுத்துட்டு திரும்பினதுக்கப்புறமேல் தான் we had like massive push. So that was a nice push and this is something to view price in terms with RTH and that's my trade. என்னோட management was close around here. Again we'll mark true day open. I mean true PM open. True PM open இல்லை PM open. I mean அந்த 12 மணி கேனலோட ஹைஸ் 12 மணிக்கு ஓப்பன் ஆச்சு. 12 மணிக்கு ஓப்பன் ஆகி ஃபார் சம் ரீசன் SMT இருந்துச்சு. பட் SMT இங்கே லைக் ஐ மீன் இங்கே go to 5 minute time frame. இப்போதைக்கு I don't want today I mean first presentation FAGயோட இண்டிகேட்டர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் had an SMT கரெக்டாக 12 மணிக்கு. இங்கே 1 AM கேனலோட ஹைஸ் வந்துட்டு ஸ்வீப் ஆயிடுச்சு. 1 AM கேனலோட ஹைஸ் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 1 AM கேனலோட ஹைஸ் ஸ்வீப் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வீப் ஆகலை 1 hour கேனலோட ஹைஸ். இங்கே 12:30 to இது வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸில் வச்சுக்கிட்டாலும் இங்கே 12 AM ஹை ஸ்வீப் ஆயிடுச்சு. அங்கே 12 AM ஹைஸ் ஸ்வீப் ஆகலை. அண்ட் தென் வி ஹேட் லைக் அ மேசிவ் செல் ஆஃப், பியூட்டிஃபுல் செல் ஆஃப், சரியான செல்ஸு.
and also it was like proper algorithmic sales. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி வந்துட்டு இங்கே வரும். ஸோ அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி இஸ் மென்ட் டு பி கெப்ட் இந்த சார்ட் ஃபார் லைக் அட்லீஸ்ட் அன்னைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டேலையுமே சார்ட்ஸில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எஃப்இஜி. see this beauty. இதை பாருங்கள், நான் எதுக்கு வந்து இன்வர்ஷன் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டிங்க. லோவர் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிருக்க பாருங்கள். ஒன்று இங்கே அண்ட் தென் இங்கே இந்த லோஸ் இன்எஃபிஷியன்சி கூட பியூட்டிஃபுல் செல் ஆஃப் இங்கே பாருங்கள். என் டாக் இதுக்கு ஐ மீன் algorithmic delivery sell off came lower. மேக்ரோவில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த லோஸ் வந்துட்டு இன்டாக்டாக இருந்துச்சு. அண்ட் தென் வி ஹேட் திஸ் பூம் அன்டில் அந்த டீலிங் ரேஞ்ச் ஒரு 50% இருக்கிற பைசா லிக்விடிட்டிக்கு வந்து ப்ரைஸ் ரீப்ரைஸ் ஆச்சு. என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல இந்த சேல்ஸ் வந்துட்டு எதுக்கு எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஸ்டில் அந்த சேல்ஸ் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே கொஞ்சம் டேட்டா பார்த்த உடனே வி ஷுட் பி இன் அ பொசிஷன் தேட் ஓகே ப்ரைஸ் வந்துட்டு ஸ்பூல் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சிக்னேச்சர்ஸ் வந்துட்டு கொடுத்துருச்சு. அண்ட் கீழே போகணுன்னா அடுத்து எந்த லெவல் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு அது நீங்கள் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹோல் ஐடியா வாஸ் புல்லிஷ். பட் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு முக்கியமான இன்எஃபிஷியன்சி இந்த காரணத்தான் ப்ரைஸ் வந்துட்டு புஷ் லோவர். ஸோ ஐ கெஸ் தேட்ஸ் த ரிவ்யூ. ஒன் செட்டப் விச் யூ குட் ஹவ் ட்ரேடட் இஸ் அஃப்கோர்ஸ் ஆர் எல் மாடல். அந்த ட்ரேட் எடுத்துருந்தோம் நம்ம. that's your entry at 3-minute time frame. So that would be your entry, your stop loss would be this, and your take profit. I mean partials inge vacha kuda it was 1.3 r, but namakku standard deviations inge help pannum. For 2 standard deviation la neenga vandu vacha kuda, so that's 2.45 r straight to TP. சேல்ஸ் வந்து பிடிச்சிருக்க முடியாது, பிஎஸ்எஸ் பெருசாக ட்ரேட் பண்ணுறது கிடையாது. அண்ட் இதுவுமே ப்ரீ மார்க்கெட். பட் ப்ராப்பர் செட்டப் ஃபார் த டே வுட் பி that would have been the proper setup for the day. Two 2.5 standard deviation pakka reversal. standard pakka reversal. இந்த மாதிரி அனோட்டேட் பண்ணுங்க கைஸ். அனோட்டேட் பண்ண தான் வந்து நம்மளால் அந்த மூவ் ஃபார்ம் ஆகுறத வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ தேட் வில் ஹெல்ப் அஸ் வித் அவர் ஆன்டிசிபேஷன் ஸ்கில்ஸ். ஸோ தேட்ஸ் ஆர் எல்மோரல் என்ட்ரி அண்ட் தேட்ஸ் ஆர் ட்ரேட். இந்த ட்ரேட் நான் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மை அப்ஜெக்டிவ் வில் பி லைக் ட்ரேடிங் மை மாடல். சிம்பிள். என்னோட மாடல் கிடச்சா நான் வந்துட்டு ட்ரேட் எடுக்க போகிறேன். தேட்ஸ் த அப்ஜெக்டிவ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். ஸோ திஸ் இஸ் லைக் த ரிவ்யூ ஃபார் ஃப்ரைடே. ஸோ யா, until next one, stay safe guys. Bye bye.